பிரபு, என்ன? நம்ம தீவு பக்கமா பெரிய கப்பல் படம் ஒண்ணு வருதுங்க. என்ன? நம்முடைய தீவை நாடியா? வருவது யார் என்று கவனித்தீர்களா? ஆமாங்க, யாரோ ஆலகாலனா. ஓ, அந்த பைத்தியக்காரனா? சரி, நமது பூதங்களை அனுப்பி சூறாவளி காற்றை ஏவுங்கள். மல்லிகா, படிவா. என்னை எதிர்த்து யார் வந்தாலும் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். பார் பூதத்தின் வேலையை. பார்த்தாயா? நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய வல்லமை எனக்குண்டு. ஆனால் உன் இஷ்டத்திற்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருக்க சித்தமா இருக்கிறேன். நான் வரட்டுமா? பெண்ணே, இனிமேல் இங்கு நடக்கும் உபச்சாரத்தில் ராஜகுமாரி தன்னுடைய தேசத்தை பிச்சைக்கார தேசமாக மதிக்க வேண்டும், தெரியுமா? மல்லிகா திரும்பவே மாட்டாளா? ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. ஆம், ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. மகாராஜா, ஆலகாலரின் படம் அடியோட நாசமாயிட்டுதுங்க மகாராஜா. ஆலகாலர் எங்கே? கடலுக்குள்ள போயிட்டாரு. நடந்ததை விவரமாக சொல். கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு இருந்ததுங்க. தூரத்துல தீவு தெரிஞ்சது. அந்த மந்திரவாதியை விட்டேனா பாருன்னாரு ஆலகாலர். அவ்வளவுதான். என்ன? ஒரு சூறாவளி காத்து வந்தது பாருங்க, கப்பலை தூக்கி உள்ளேயே கொண்டு போயிட்டுது. நீங்கள் மந்திரவாதியின் தீவுக்கு போகவே இல்லையா? நாங்க அங்க போறதுக்குள்ள கப்பல் கடலுக்குள்ள போயிடுச்சுங்க. அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆம், அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். அமைச்சரே, அடுத்தது என்ன? நாடெல்லாம் பறைசாற்றுவோம். ஆலகாலன் செத்து விட்டான் என்றா? இல்லை மகாராஜா, ராஜகுமாரியை மீட்டுக் கொடுப்போருக்கு நிறைந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று. நிறைந்த சன்மானம் என்ன? கொடுத்து விடுவோம், உடனே பறைசார். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், நம்ம தேசத்து ராஜகுமாரி சில காலமாக காணாததனால் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு மகாராஜா அந்த ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொடுக்கிறார். இது ராஜா உத்தரவு. பிடிவாதம் செய்யாத சுகுமார், நீ ஒருத்தன் போய் ராஜகுமாரி காப்பாற்றி விட முடியாது. முடியுமோ முடியாதோ, ராஜகுமாரியை காப்பாற்றும் கடமை எனக்குத்தான் இருக்கிறது. உனக்கு எதுக்கு அந்த கவலை? ராஜகுமாரி விஷயம்னா அது நாட்டின் பொது விஷயம். எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க. ராஜகுமாரிக்காக இந்த ராஜாங்கமே திரண்டு போகலாம். ஆனால் என் மல்லிகாவை காப்பாற்றும் கடமை என் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. இளவரசி திரும்பலேன்னா அரசாங்கம் கலந்து விடாது. நீ திரும்பலேன்னா என் கதி. அம்மா, மனசை குழப்பாதே. போறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். உன் ஆசையோட போக விரும்புறேன். அப்புறம் உன் இஷ்டம். இவ்வளவு தீவிரமா நீ இருக்கும்போது நான் எப்படி தடுக்க முடியும்? சுகுமார், போயிட்டு வா. அம்மா, ஆனா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோ. உன் காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான்னு மறந்துடாதே. வீணா கலங்காதே. உன் ஆசி இருக்கு, நான் கற்ற வித்தை இருக்கு, கையிலே வாள் இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்தும் நேராது. சுகுமார், தெய்வம் உன்னை காப்பாற்றட்டும். நம்ம சுகுமார் இல்ல, எங்க இவ்வளவு தூரம் கப்பல் பிரயாணம்? வந்தீங்களே, கப்பல் கவுந்து போச்சுதா? ஆமா,
மிஞ்சித நாங்கள் 2 பேர் தான். ஏப்பா கப்பல் வெகு தூரம் போகுதா? ஐயா ஜாலத்துக்கு போகணும்னாரு, அதனாலதான் இந்த பக்கமா போறோம். ஐயோ என்னங்க இது, ஐயா மூச்சை விடுறாரு. ஆமா, உனக்கு குழந்தை குட்டிகள் ஏதாவது உண்டா? ஆமாங்க, மொத்தம் 12 பேர். அப்படியானால் ஜாலத்தீவு பக்கம் திரும்பிய பார்க்க கூடாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயா அவ்வளவுதான் சொல்லுவார். ஏன் நல்லா என்ன ஜாலத்தீவில் என்னவா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பட்ட பாடு. தீவு போனோம், அடிச்சதும் ஒரு சூறாவளி காத்து, கப்பலையே காணும். அந்த பக்கம் என்னவோ மந்திரமோ மாயமோ தான் வேலை செய்யுது. ஏதோ நல்லா இருந்ததுனால நல்லபடியா ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு இங்க வந்து சேர்ந்தோம். தம்பி, வம்பு சமாச்சாரம் நமக்கு வேண்டாம். திருப்பு கப்பல. ஐயா தயவு செய்யுங்கள், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். ஜாலத்தீவுக்கே போகலாம். ஐயா இருக்கிறார், பெரிய சூரப்புலி. பெரிய கப்பல் படை போன இடமே தெரியவில்லையா, சாதித்து விடுவாரா சண்ட பிரசண்ட. தம்பி திருப்பு கப்பல. ஐயா தயவு செய்யுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயா ஒண்ணும் பேசாத, பக்கத்து தீவுல கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். உன் பாடு தம்பி. திருப்பு. என்னம்மா இது, மூட்டை இழுக்கிறேன்னு முழுசா ஒரு ஆம்பளை இழுத்துட்டிய? ஐயாவுக்கு அசலூர் போல் இருக்கு. ஆமாம்மா, அசலூர் தான். ஓஹோ, அசலூர்காரரா? அகப்பட்டதை சுருட்டத்தான் அசலூருக்காரங்க இங்க வர்ற வழக்கம். ஐயாவும் அதுக்குத்தான் வந்திருப்பாரு. நீ வா தம்பி. அண்ணா, அவரை பார்த்தா அப்படி தெரியல அண்ணா. பின்ன எப்படிமா தெரியுது உன் கண்ணுக்கு? ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. ஐயா ஐயா, இந்த தீவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்கோ போக வேண்டியவன் விதி என்ன இங்கே தள்ளி விட்டது. அம்மா, ஜாலத்தீவுன்னு ஒண்ணு இருக்கான். அங்குள்ள மந்திரவாதி எங்களூர் ராஜகுமாரி திருடிக்கிட்டு வந்துட்டான். அவனை தேடி கப்பல்ல போனேன். கப்பல்காரன் கொண்டு போக மறுத்து இந்த தீவுல தள்ளி விட்டுட்டான். பாத்தியாண்ணா, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருண்ணா. ஐயா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. எங்களுக்கு உதவி செய்யவே உலகத்துல ஆளை காணோம். நீ புறப்படு தம்பி. ஐயா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்னம்மா கேள்வி இது? ஐயா என்ன கேட்க போறாரு? இவரை கொண்டு போய் ராஜகுமாரிட்ட விட சொல்லுவாரு, இல்லன்னா ராஜகுமாரியை கொண்டு வந்து இவர்கிட்ட விட சொல்லுவாரு. இது தெரியாதா? வெட்டி வெட்டி பேசாதேண்ணா. ஐயா, எங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ராத்திரி தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். என்னய்யா, மேல ஆகாயம் இருக்கு, கீழே பூமி இருக்கு, ஊர் நிறைய மரமட்டை இருக்கு, தங்கறதுக்கு இடம் கேட்கறியே? முழுசா நாம்பளதானா நீ? ஐயா சொல்லுங்க விஷயத்த. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, நீங்க தான் தயவு பண்ணணும். அண்ணா, நம்ம வீட்லயே தங்கட்டும்ண்ணா. நம்ம வீட்லயா? ஆமாண்ணா, பாவம். பகனி, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நம்ம வீட்லயா? நம்ம வீட்டுல தான்ண்ணா. நிச்சயமா? நிச்சயமா. அப்படின்னா சரி, புறப்படுவோம். ஐயா கிளம்புங்க. யாருக்கு வந்தாலும் வரலாம், இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரப்படாதுன்னு. அட, ராஜகுமாரி தான் நம்ம கையை விட்டு போயிட்டான்னா இந்த கப்பலுமா கடலுக்குள்ள போயிடணும்? அப்பாடி, நல்லா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? அப்பேற்பட்ட ராமபிரானே சீதையை வேண்டாம் என்றாரே லங்கையில் இருந்ததால் இல்ல? இல்ல. இல்லையா? ஆமா ஆமா. எப்போ மந்திரவாதியோட ராஜகுமாரி ஓடி விட்டாளோ அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? வேண்டியதில்ல, அனாவசியம். அவள் மந்திரவாதியோடவே இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். அப்படியானால் ஊருக்கு திரும்ப வேண்டியதானே? ஆனந்தமா திரும்ப வேண்டியதுதான். விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரும் ஆபத்து. நான் அடிக்கடி அரமனைக்கு விஷமுள்ள பாம்பை கொடுக்கறேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மகாராணி போட்டி நடத்துறாங்களே, அந்த போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு முதல்ல நல்ல விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் இந்த தன் இச்சையெல்லாம் அவங்கிட்ட தீர்த்துக்கிறாங்க. காரியம் முடிஞ்சதும் பாம்புகளை கடிக்க விட்டு அவனை குல வண்டி பிடிக்க தெரியாம புதைச்சு போடுறாங்க. இதுதான் ரகசியம். விஷாராணி நாட்டிலே உன்னை போன்ற ஊதங்களுக்கு என்ன தண்டனை இருப்பார்? நில்லுங்கள்.
சுகுமார், உன் தவறை உணர்ந்து என் வார்த்தை இப்படி நடந்தால் உனக்கு விடுதலை உண்டு. ராணி, நான் இந்தியன். மானத்திற்காக மாவீரம் தியாகங்கள் செய்த வீரமரபை சேர்ந்தவன். மனச்சாட்சி இல்லாத உன் மன்னிப்பை மண்ணாக மதிக்கிறேன். என்ன பார்க்கிறாய்? இது நீயே தேடிக்கொண்ட முடிவு. சுகுமார், சற்று நேரத்தில் அகங்காரமாக துடித்த உன் ஒவ்வொரு துளி ரத்தமும் விஷமாக மாறும். உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் வெந்து கருகும். பிறகு அழகான உன் உருவம் பிணமாகிவிடும். சுகுமார், இன்னமும் சொல்கிறேன், உனக்கு கோர மரணம் வேண்டாம். அம்மா, உன் கோரத்தை கண்ட என் கண்களுக்கு மரணத்தின் கோரம் பெரிதல்ல.